Hi, welcome to holisticinvestment.in. Mahindra Manulife Manufacturing Fund NFOல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் அது அதிக வேல்யூவை கொடுக்குமா இல்லை அதிக ரிஸ்க் ஏற்படுத்துமான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபண்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபண்டோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துக்கலாம். இந்த NFO வந்து 31st மேலேருந்து 14 ஜூன் 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ இது கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிலாங் பண்ணுற கேட்டகரி வந்து திமேட்டிக் ஈக்விட்டி ஸ்கீம் மேனுஃபேக்சரிங். ஸோ இதோட ஃபண்ட் டைப் வந்து ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். இது வந்து S&P BSE இந்தியா மேனுஃபேக்சரிங் TRA தான் இதோட பெஞ்ச் மார்க்காக இருக்குது. இதில் 1000 rupees வச்சு நீங்கள் மினிமம் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் மனிஷ் லோதா, மிஸ்டர் ரஞ்சித் சிவராம், ராதாகிருஷ்ணன். இதோட லிமிட் லோட் வந்து 0.5% தான். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ஃபண்ட்லேருந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணி 3 monthsக்குள்ளே ரிடீம் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0.5%. அதுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸிட் லோட் கிடையாது இந்த ஃபண்டில். இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்ட் வந்து மோஸ்ட்லி மேனுஃபேக்சரிங் தீம்குள்ளே இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ணுறது தான் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் தீம் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, மேனுஃபேக்சரிங் தீம்குள்ளே அதில் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ணுறது தான் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஃபிலாசபி. ஸோ இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஃபண்ட் ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டராக நீங்கள் இருக்கீங்க, அதுவும் வந்து மேனுஃபேக்சரிங் தீமில் புல்லிஷாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபண்ட் சூட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றது பார்க்குறதுக்கு நம்ம இதோட இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேனுஃபேக்சரிங் தீம்குள்ளேயே இருக்கிற டாப் பர்ஃபார்மிங் கம்பெனிஸ், லைக் ஒரு தீமில் ஒரு கம்பெனி அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாமல் அதுலேயே நிறைய டைவர்சிஃபைடாக நிறைய டாப் பர்ஃபார்மிங் கம்பெனிஸில் இந்த ஃபண்ட் டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்று, நீங்கள் ஒரு இன்வெஸ்டார், ஸோ உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் தீமில் அலோகேஷன் கொடுக்க விரும்புகிறீங்கன்னா இந்த ஃபண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த மேனுஃபேக்சரிங் தீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, டெலிவர் பண்ணுது ஹைவிலே அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோட ஓவரால் ரிட்டர்னை இது பூஸ்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபண்ட் என்ன மாதிரி பிரின்சிபல் வச்சுருக்குன்னா, ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன். ஒரு ஹை ரிஸ்க் இருக்குது இந்த ஃபண்டில், அதனால் நீங்கள் வந்து லாங் டேர்ம் இல்லை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பொட்டன்ஷியலாக உங்களுக்கு ஒரு ஹை ரிட்டர்ன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஹை ரிஸ்க் இருக்கிற ஃபண்ட்ஸில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஹை ரிட்டர்ன்றதே கிடைக்கும் ஒரு பொட்டன்ஷியலாக சொல்ல போனால். ஸோ நீங்கள் ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க, உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியும், ப்ளஸ் மேனுஃபேக்சரிங் தீமில் மட்டும் அந்த செக்டாரில் மட்டும் உங்களால் புல்லிஷாக இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கெயின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, பொட்டன்ஷியலாக ரிட்டர்ன்ஸ். ஸோ இப்போ நம்ம அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா எந்த விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலுமே அதோட அட்வான்டேஜஸை விட ரொம்ப முக்கியமானது டிஸ்அட்வான்டேஜஸ். என்னதான் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே அதில் இருக்க ரிஸ்க் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு தான் எப்போவுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் கான்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டருக்கு ரொம்ப ரிஸ்கியான ஃபண்ட். ஏன்னா நான் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம இது ஒரு ஹை ரிட்டர்ன் ஹை ரிஸ்க் அந்த மாதிரி ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுற ஃபண்ட். ஸோ நீங்கள் ஹை ரிஸ்க் இருக்க ஃபண்ட் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு பொட்டன்ஷியலி ரிட்டர்ன்ஸ் வரும். நீங்கள் ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஆள் ஒரு 2-3-5 இயர்ஸ்க்குள்ளேயே எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபண்ட் ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். ஏன்னா ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் பீரியட் என்ன ஆகும்னா, ஒன்று உங்களுக்கு நோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம், இல்லை லோ ரிட்டர்ன் கொடுக்கலாம், இல்லை நெகட்டிவ் ரிட்டர்ன் கூட கொடுக்க சான்ஸ் இருக்குது. அதில் உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் கூட நீங்கள் லூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபண்டை உங்களோட கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இந்த NFOவை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படி இல்லை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது வந்து சூட்டபிளாக இருக்காது. பிகாஸ் ஒரு தீம் இந்த டைமில் வந்து மார்க்கெட்டில் ஹையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலுமே எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸோட டிரான்ஸ்லேட் ஆகுன்றது சொல்ல முடியாது. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ் ட்ரிகர்ஸ்க்கு நீங்கள் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் இது வந்து ஒரு டைவர்சிஃபைடு ஃபண்டை கம்பேர் பண்ணால் அந்தளவுக்கு இது ஃப்ளெக்சிபிள் அண்ட் டைனமிக் கிடையாது. இது இந்த செக்டாருக்குள்ளே மட்டும்தான் டைவர்சிஃபைடு. மற்ற செக்டார்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அப்படி டைவர்சிஃபைடான ஒரு ஃபண்ட் இல்லை, அதுக்குள்ளே அந்த செக்டாருக்குள்ளே இருக்க கம்பெனிஸில் டைவர்ஸாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் டைவர்சிஃபைட் ஃபண்டில் இருக்கிற ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியோ ஒரு டைனாமிக்னஸோ இதில் கண்டிப்பாக இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா ஒரு செக்டர் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணாலும் டைவர்சிஃபைடில் இன்னொரு செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் பேலன்ஸ் ஆகும். பட் இதில் ஒரே ஒரு செக்டாரில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இப்போ செக்டாரே வந்து லோ பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோக்கு இன்னொரு ரிஸ்க் வால்டாலிட்டி தான் கொடுக்கும், ஹை கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்குது. ஸோ மேனுஃபேக்சரிங் தீம் வந்து அந்த இதே அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஃபண்ட் தான் இது. கண்டிப்பாக உங்களோட ரிட்டர்ன்ஸை வந்து திரும்பி நீங்கள் கெயின் பண்ணுறது கஷ்டம். ஏன் உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட் கூட நீங்கள் லூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது.
ஸோ இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம டைமிங் தெரிஞ்சிருக்கணும். இப்போது இது ஹையில் இருக்குன்னா இந்த டைம்லேருந்தே இதில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ரிட்டர்ன்ஸ் கெயின் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும். ப்ளஸ் அந்த டைமில் அது நம்மளுக்கும் கரெக்டாக கைக்கூடியே வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா, சர்க்கிள் ஆஃப் காம்படன்ஸ். அந்தளவுக்கு மார்க்கெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் நம்மளுக்கு அந்தளவுக்கு இல்லை அப்படின்னா இது ரொம்ப ரிஸ்கியான ஃபண்ட் தான். நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப யோசிச்சு தான் பண்ணுறதா இருக்கும். ஸோ இந்த ஃபண்டோட ஃபைனல் டேக்அவே, இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா, மஹேந்திரா மேனுலைஃப் மேனுஃபேக்சரிங் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சூட்டபிளாக இல்லையான்றதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இவ்வளோ அனலைஸ் பண்ணுறதுலேருந்து என்ன ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர், இப்போ தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் உங்களுக்கு ரிஸ்க் அவ்வளோவா எடுக்க பிடிக்காது. ஜென்ரலாகவே நீங்கள் ரொம்ப வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, பட் நீங்கள் ரிஸ்க் இருக்கிற ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க, மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த ஃபண்ட் உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா இதில் நிறைய ரிஸ்க்கும் இருக்குது. ப்ளஸ் இது வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ஃபண்ட் கிடையாது. நம்மளுக்கு மார்க்கெட் நாலேஜ் தேவைப்படுது, எப்போ இதில் என்ட்ரு ஆகணும் எக்ஸிட் ஆகணுன்ற அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி நாலேஜ் இல்லை, இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோன்னா இந்த ஃபண்ட்லேருந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படியே உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மேனுஃபேக்சரிங் தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு 7 to 10 years ஆஃப் ட்ராக் ரெக்கார்டும் இருக்கும். ஸோ அந்த ட்ராக் ரெக்கார்ட் வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் 7 to 10 years இந்த ஃபண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. பட் இந்த என்எஃப்ஓவில் நம்மளுக்கு ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது, நம்மளுக்கு இது எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறதுன்னு தெரில. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பிளைண்ட் ரிஸ்க் தான் எடுக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது இல்லையா எந்த மாதிரி ரிஸ்க் இருக்குது இதில் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபண்ட் வந்து நீங்கள் கோர் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுற அளவுக்கு சூட்டபிளான ஃபண்ட் கிடையாது. ஏன்னா உங்கள் கோர் போர்ட்ஃபோலியோன்றது உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்டேபிளாக ஒரு சேஃப் அக்கௌண்ட் சேஃப் ஃபண்ட்ஸ் வேணும். பட் இந்த ஃபண்டில் அந்த மாதிரி ஸ்டெபிலிட்டியோ இல்லை ஒரு ரிஸ்க்லெஸ்ஸோ நம்ம சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எப்போ இந்த மேனுஃபேக்சரிங் தீம்லேருந்து என்டர் ஆகணும் எக்ஸிட் ஆகணும்னு தெரியாத அளவுக்கு மார்க்கெட் நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சூட் ஆகாது. ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்க்கலாம். உங்களுக்கு எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் எடுக்கணும், இதில் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஃபினான்ஷியல் பிளானரை வச்சு நீங்கள் கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த ஃபண்டுன்னு கிடையாது, எந்த ஃபண்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு போய் அவங்ககிட்ட சொன்னாலுமே அவங்க வந்து நிறைய ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிற ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவும் சேமாக இருக்கா, நம்ம கோல்ஸோட அலைன் ஆகுமா, ப்ளஸ் நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கக்கூடியவர், நம்மளால் ஹை ரிஸ்க் எடுக்க முடியும்னா ஃபைன், ஆனால் நம்ம லோ ரிஸ்க் எடுக்கக்கூடியவர்னா நம்மளுக்கு ஹை ரிஸ்க் ஃபண்ட் செட் ஆகாது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஓவர்லேப் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவும் ஓவர்லேப் நிறைய இருக்குது அப்படின்னா தே வில் நாட், எப்படி சொல்கிறது, அவங்க சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அப்போ கிளாஷ் ஆகும், உங்களுக்கு அது வந்து லாங் ரனில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அதே ஓவர்லேப் ரேஷியோ கம்மியாக இருந்தால் தான் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் அலோகேஷன், எவ்வளோ நீங்கள் அலோகேட் பண்ணலாம் இந்த ஃபண்டுக்கு, உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை எப்படி அலோகேட் பண்ணி நீங்கள் அச்சீவ் பண்ணலான்றத இன்னும் அவங்க வந்து உங்களுக்கு ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா லாங் ரனில் வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக எப்போவுமே இன்வால்வ் பண்ணியிருக்கீங்க உங்கள் ஃபினான்ஷியல் பிளான்ஸில், உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்குன்னா கண்டிப்பாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னின்றது கொஞ்சம் ஸ்மூத்தாக அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் கன்சல்ட் பண்ணலாம் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றது. கடைசியில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பதிலாக அவங்க வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி உங்களோட ஃபினான்ஷியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், தேவைப்படுது அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எங்களுடைய ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர்ஸோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் அட்டன் பண்ணலாம், புக் பண்ணலாம். அந்த கன்சல்டேஷனை நாங்கள் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் ஃபினான்ஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் கெயின் பண்ணணும், அதுவும் வந்து ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியிலே இருக்கிற லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலிமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா நாங்கள் அதுக்குமே வந்து ஃப்ரீயாக லைவ் வெபினார்ஸ் ரெகுலராக கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்கு, இன்னும் தேவைப்படுது, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இன்னும் பார்க்க விரும்புகிறீங்க ஃப்யூச்சரில் அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல்ஸ் வீடியோஸோடு உங்களை திரும்பி சந்திக்கிறோம். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.